PUBG போல சிறுவர்கள் இளைஞர்களின் நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் மட்டுமின்றி பணத்தையும் விழுங்கிக் கொண்டிருக்கிறது ஃப்ரீ ஃபயர் கேம். இதற்கு உதாரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே மகனின் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டால் 90,000 ரூபாயை இழந்திருக்கிறார் பெற்றோர். ஃப்ரீ ஃபயர் விளையாட்டை பொறுத்தவரை ரேங்க்ட், கிளாசிக், கிளாஸ் ஸ்குவாட் மூன்றும் பிரதானம். இந்த விளையாட்டில் ஒரு ஈவெண்ட், உடை, கன்ஸ்கின், பேனர், ஸ்கேட்போர்ட், பாராஷூட் போன்றவற்றை வாங்க டாப் அப் செய்ய வேண்டும். அந்த வகையில் சாயல்குடி அருகே மேல் கிடாரத்தைச் சேர்ந்த 12 வயது சிறுவன் தந்தையின் செல்போனில் ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் செய்து விளையாடி வந்திருக்கிறான். கொரோனா நேரத்தில் மகன் வெளியே செல்லாமல் ஓரிடத்திலேயே இருக்கிறானே என்று பெற்றோரும் நிம்மதியாக இருந்துவிட்டனர். இந்நிலையில் சிறுவனின் பெற்றோர் வங்கிக்கு சென்று பணம் எடுக்க முயன்றபோது வங்கி கணக்கில் 7,000 ரூபாய் மட்டுமே இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் பண பரிவர்த்தனை விவரங்களை வங்கியிடம் கேட்டு பெற்றபோதுதான் ஃப்ரீ ஃபயருக்காக மகன் 90,000 ரூபாயை ஆன்லைனில் பறிகொடுத்தது தெரிய வந்தது. ஃப்ரீ ஃபயர் கேமிற்கான டாப் அப் பணத்துக்காக தாயின் ஏடிஎம் கார்டை எடுத்து அதில் உள்ள UPI எண்ணை பதிவு செய்து 1,000, 2,000 என 3 மாதங்களுக்கு மேலாக 90,000 ரூபாயை இழந்திருப்பது தெரிய வந்தது. வீட்டிற்கு வந்து மகனிடம் கேட்டபோது ஃப்ரீ ஃபயருக்காக பணத்தை செலவழித்ததும் பணம் எடுக்கப்பட்டவுடன் செல்போனுக்கு வந்த குறுஞ்செய்தியை அழித்து விட்டதாகவும் சிறுவன் தெரிவித்திருக்கிறான். 12 வயது மகன் செய்த தவறுக்கு என்ன செய்வது என தெரியாமல் 1, 2, 3 என 90,000 எண்களை எழுதச் சொல்லி தண்டனை கொடுத்துள்ளனர் பெற்றோர். வீட்டில் செல்போனை வைத்துக் கொண்டு விளையாடும் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை பெற்றோர் கவனிக்க வேண்டியது அவசியம் என்பதையே இந்த சம்பவம் காட்டியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கமுதியிலிருந்து செய்தியாளர் விஸ்வநாதன்.